மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ குரூப் 2 ஏவுக்கான மெயினுக்கான ஆயத்த வேலைகளை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் கீ, அதாவது டிஎன்பிசி கீ வெளியிட்டுட்டாங்க. டிஎன்பிசி கீ வெளியிட்டதுக்கு பிறகு எல்லா மாணவர்களுக்கும் தோடு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 7 கொஷின்லேருந்து 8 கொஷின்ஸ் கீழே இறங்கியிருக்கு. யாருக்கும் அதிகமாக கொஞ்சம் சில பேருக்கு தான் அது கூட இருக்குது. அது அவங்களுக்கு லக்கோ என்னமோ தெரியல. ஆனால் பெரும்பான்மையான பர்சன்டேஜ் மதிப்பெண்கள் அவங்க ஏற்கனவே வச்சுருந்த ப்ரைவேட் கீக்கும் இதுக்கும் குறைஞ்சிருக்கு. இது தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அதனால் மாணவர்கள் இதுக்காக கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கட் ஆஃப் மார்க் அதுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சிருது. நம்ம பிஃபோர் கீ பார்க்கும்போது கவர்மெண்ட் கீ வர்றதுக்கு முன்னாடி பார்த்தப்போ 150+ சேஃப்னு இருந்தது, போய் இப்போ 145+ அப்படின்றது காமனாக எல்லாருக்குமே, அது எந்த கம்யூனிட்டி என்னன்னால 145+ இருக்கிறவங்களுக்குலாம் கன்ஃபார்மாக எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி வந்துருச்சு. சரிங்களா? அதனால் அந்த இதில் அடிப்படையில் போங்க. அடுத்தது 140லேருந்து 45 வரைக்கும் அந்தந்த கம்யூனிட்டி விமன் கோட்டா, இதன் அடிப்படையிலேயே 142 143 அவர்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் வெளியில் பார்த்த வரைக்கும் எடுத்திருக்கிற மதிப்பெண்கள், மற்ற மாணவர்கள்ட்ட கேட்டது, எங்ககிட்ட வந்தது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 140 to 45 கம்யூனல் பிளேவிலையும் வந்துடும். அதே போல் பிஎஸ்சிஎம் இருக்கிறவங்களுக்கு 130 to 135, 135 to 140 அப்படி பிரிச்சுக்கலாம். பிஎஸ்எம், பிசி, எம்பிசி, ஓசி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 135 to 40 கிடைச்சிரும். அதுலேயே கம்யூனல் எஸ்சி, அருந்ததியர், எஸ்சி, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் இந்த மாதிரி இருக்கிறவங்க 130 to 35 பிஎஸ்டிஎம்ல ஓடியாந்துடும், அவங்களுக்கும் கிடைச்சிரும். அதே போல் டெஸ்டிடியூட்டே வந்தால் 120, அதில் டெஸ்டிடியூட்டிவ் பிஎஸ்டிஎம்லாம் இருந்ததுன்னா விடலாம் இருந்தாலும் அவங்க 100 தாண்டினாலே போதுன்ற மாதிரி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 100க்கு மேலே இருந்தாலே போதும். அப்படி தான் வெளி வட்டாரங்கள் படி பார்க்கும்பொழுது எடுத்திருக்கிற மற்ற மாணவர்களுடைய மதிப்பெண்கள் எல்லாம் சேகரிக்கும் பொழுது கிடைக்குது. அதனால் மகிழ்ச்சியோட இந்த வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்கெல்லாம் தவற விடாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு உத்வேகத்தோட படிங்க. நிறைய இருக்குது, சிலபஸ் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தாதான் நீங்கள் எல்லா சிலபஸையும் முடிக்க முடியும். போட்டி கடுமையாக தான் இருக்கும். எல்லாருமே ஒரு அதாவது குதிரை வேகம்னு சொல்கிறத விட அந்த குதிரை ரேஸில் கலந்துக்கிற குதிரைகள் இருக்காங்க இல்லையா, அந்த குதிரையினுடைய வேகத்தில் போகிறாங்க. அப்படி போனால் தான் படிக்க முடியுன்ற சூழ்நிலை இருக்குது. அதுக்காக வேகமாக போய் அப்படியே சரிக்கு விழுந்துறது கிடையாது. நிதானமாக, கொஞ்சம் சரியான நிதானமாக பிளான் பண்ணி திட்டமிட்டு ரஷ்அப் நம்ம மைண்டை ஸ்டடி பண்ணிக்கணும். மைண்டை ஸ்டடி பண்ணி ஒரு கிராஜுவலாக அட்டகாசமாக போனீங்கன்னா நல்லா ரீகால் ஆகும், மனசில் போய் ஆழமாக பதியும். கொஸ்டின்ஸ் எரர்ஸ் இல்லாமல் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். பதட்டமோ எரரோ இல்லாமல் எக்ஸாம் பண்ணுறவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இந்த 3 ஹவர்ஸுக்குள்ளே பண்ணணும்னா நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ இருக்குது. ஏன்னா மேக்ஸ் வேறு இப்போ 40 ஆக்கிட்டாங்க. 40 மேக்ஸை போடுறதுக்கே உங்களுக்கு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம், சில பேருக்கு 1.5 மணி நேரம் கூட ஆகிடலாம். மீதி 1.5 மணி நேரத்தில் நீங்கள் 160 கேள்விகளை அடிக்கணும். இந்த சூழ்நிலையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு நிறைய பொறுமையும் தேவை, நிறைய பேஷன்ஸும் தேவை. அதனால் அமைதியான முறையில் வீட்டில் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கே கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குதோ, எந்த ஆசிரியர்களை பார்க்கணும், எந்த பயிற்சி மையம் பெஸ்ட்டு, அங்கே போனால் உங்களுக்கு டெடிக்கேட்டடான டீச்சர்ஸ் இருக்காங்க, டெடிக்கேட்டட் ஸ்ட்ரென்த்தஸ் எது, அதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு விளம்பரங்களை மட்டும் பார்க்காம நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ரிசல்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸில் படித்த மாணவர்களை கன்சல்ட் பண்ணுங்கள். அந்த சென்டர் நல்ல சென்டர் தானா, இங்கே படிக்கலாமா, சரியான முறையில் மெட்டீரியல் கொடுப்பாங்களா, டீச்சர்ஸ் டெடிக்கேட்டடாக எடுப்பாங்களா, டெஸ்ட் பேப்பர்ஸ் தரமாக இருக்குமா, இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் பாருங்கள். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த சர்வீஸ் சென்டரா எப்படின்றதெல்லாம் தெரியும். பார்த்து படிங்க. ஆனால் கிடைச்ச வாய்ப்பை விடாதீங்க. ஒவ்வொரு மாணவரும் இந்த பார்க்குற ஒவ்வொரு மாணவரும் உங்களுக்கான ஒரு போஸ்ட் எடுத்து வச்சிடணும், எனக்கு ஒரு போஸ்ட் எடுத்து வச்சுட்டு தான் அடுத்தவங்களுக்கு அப்படின்னு நினச்சி களமிறங்குங்க. பிளான் பண்ணி அந்த சிலபஸ் பார்த்து, சிலபஸில் சின்னதாக வார்த்தைகளாக இருக்கு, ஆனால் ஒன்று ஒரு தலைப்பு, அதெல்லாம் நல்லா கவனமாக படிங்க. சரியா? இப்போ பாருங்கள், சிலபஸில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரைஸ்ன்னு இருக்குது. அப்போ அந்த கோல்டன் ரைஸ் பற்றி நம்ம படிக்கணும். ஒரு சின்ன தலைப்பு தான், பட் கோல்டன் ரைஸ் பற்றி என்னென்ன படிக்கணும் இல்லையா? அது என்ன விட்டமின் டெஃபிஷியன்சிக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏவுக்கு கொடுப்பாங்க, பீட்டோ கரோட்டினாய்டு இருக்குது, இப்படிலாம் அதில் இருக்கும். இதெல்லாம் அப்ஜெக்டிவ் டைப்பில் நீங்கள் கொண்டு இறக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய பாருங்கள், நல்லா படிங்க.
ஆல் தி பெஸ்ட். இதை பார்க்குற எல்லாருக்கும். ஸோ கட் ஆஃப் மார்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் அந்தந்த கம்யூனல் அந்தந்த ஃபிசிக்கலி சேலஞ்சில் இருக்கிறீங்களா, அதே போல் டெஸ்டிடியூட் விடோ இருக்கிறீங்களா, பிசிஎம் முஸ்லீம்ஸ் இருக்கிறீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு கட் ஆஃப் மார்க் வெகு குறையுதுங்க. இவங்களுக்குலாம் 130 கிடைக்கிற மாதிரி இருக்குது. சாதாரணமாக எந்த இதுவும் இல்லாமல் இருக்கிற எம்பிசி பிசி இவங்களுக்கு தான் 145+ அப்படின்னு போகிறோம். அது கூட சொல்ல முடியாது, ப்ளஸ் ஆர் மைனஸில் ஒரு 2 குறையலாம், 2 ஏறலாம். சரியா? அதனால் இதெல்லாம் பார்த்துங்க. அப்படியே நீங்கள் படித்து மெயினுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரலை, ஒரு 3 மாதம் படிக்கிறீங்க, ரிசல்ட் வரலன்னா அது பற்றி கவலையே கிடையாது. அப்படியே நீங்கள் அடுத்து வரப்போகிற வருஷத்தில் பெரிய பல்க்கு கால்ஃபர் வருது, ஏன்னா அதுக்கடுத்து எலெக்ஷன் வருது. அதனால் பெரிய அளவில் வர்றதுனால அதுக்கு நீங்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம். அடுத்து வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2க்கு இந்த டெப்த்னஸ் உங்களுக்கு அட்டகாசமாக கை கொடுக்கும். அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு இப்போலேருந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்க. இது பெரும்பாலான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிசல்ட் வருதோ வரலையோ இப்போலேருந்தே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வராங்க. அவர்களும் உற்சாகமாக கடைசி வரைக்கும் படிச்சுட்டாங்கன்னா உண்மையாலுமே அவங்களுக்கு வரக்கூடிய கால்ஃபர்லாம் ஒரு கன்ஃபார்மாக ரிசல்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ மாணவர்கள் விரக்தி அடைய வேண்டாம். நூலில் தவற விட்டவர்கள் விரக்தி அடைய வேண்டாம். கடவுள் உங்களுக்கு இதை விட பெரிய போஸ்ட்டை காத்திருக்க, அதை கொடுக்கறதுக்காக தான் இதை தவிர்த்திருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மேற்கொண்டு படிங்க. எல்லோருக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். களத்தில் இறங்குங்க. என்ன சொல்கிறது, களம் கண்டு வெற்றியுடன் திரும்பும் மாணவர்களாக அமைங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.